துளசி இலையின் நன்மைகள். பலரது வீட்டில் வளர்க்கப்படும் ஒரு பொதுவான மூலிகை என்றால் அது துளசிதான். இதில் உள்ள மருத்துவ குணங்கள் பல நோய்களை தீர்க்க வல்லது. அதனால் தான் துளசி நீரை கோவிலில் தீர்த்தமாக தற்போதும் வழங்கப்பட்டு வருகிறது. பல் ஆரோக்கியம். துளசி இலைகளை பறித்து அதனை நன்கு கழுவி வெயிலில் உலர வைத்து பொடியாக்கி தினமும் சிறிதளவு கடுகு எண்ணெய் கலந்து பல் துலக்கி வந்தால் வாய் துர்நாற்றம் நீங்கும். வாய்ப்புண். ஒரு கைப்பிடி துளசி இலைகளை 2 கிளாஸ் தண்ணீரில் சேர்த்து அதனுடன் சிறிதளவு மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். அந்த தண்ணீர் கொண்டு வாய் கொப்பளித்து வர உதட்டுப்புண் வாய்ப்புண் போன்றவை குணமாகும். மீண்டும் வாய்ப்புண் வருவதும் கட்டுப்படுத்தப்படும். வியர்வை துர்நாற்றம். துளசி இலைகளை இரவு முழுவதும் ஒரு பக்கெட் தண்ணீரில் ஊற வைத்து அதனை காலையில் பயன்படுத்தி குளித்து வந்தால் உடல் வியர்வை துர்நாற்றம் படிப்படியாக நீங்கும். சளி தொல்லை. துளசி இலை ஆன்டிவைரஸ் மற்றும் ஆன்டிபாக்டீரியல் போன்ற பண்புகளை கொண்டுள்ளதால் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பருவகால நோய் தொற்றுகள் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. சளி, காய்ச்சல் குணமாக ஒரு கைப்பிடி துளசியை ஒரு டம்ளர் தண்ணீரில் சேர்த்து அதனுடன் சுக்கு பொடி அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மிளகு 2 சிட்டிகை சேர்த்து கொதிக்க வைத்து காலை உணவுக்கு முன் 25 மில்லி, இரவு உணவுக்கு முன் 25 மில்லி என 3 நாட்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் 4 நாட்களில் காய்ச்சல், சளி குறைவதை காணலாம். அதோடு மட்டுமல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். துளசி இலைகள் தூக்கமின்மை பிரச்சனையையும் குணப்படுத்தும். மேலும் இதிலுள்ள யுஜினால் என்ற வேதிப்பொருள் அஜீரண கோளாறுகள் வராமல் பாதுகாப்பதோடு உடலில் pH அளவை சமநிலையோடு வைத்துக் கொள்கிறது. உடல் உஷ்ணம் காரணமாக ஏற்படும் தலைவலிக்கு துளசி இலைகளை அரைத்து நெற்றியில் பற்று போல தேய்ந்து 30 நிமிடங்கள் கழித்து கழுவி விடவும். இவ்வாறு தொடர்ந்து 3 நாட்கள் செய்து வர வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் உயர் இரத்த அழுத்தம் குறைக்க துளசி சிறந்த மருந்து என்றும் டாக்டர் மைதிலி கூறுகின்றார். மேலும் துளசி இரத்த ஓட்டத்தை சீராக்கி தூய்மைப்படுத்துகிறது.